ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல். மூன்றாவது பாடலுக்கு தலைப்பு எளிவந்த பிரானாக திருப்பெருந்துறை ஈசன் அருள் செய்கிறான். கூவின பூங்கோயில் கூவின கோழி உருவுகள் இயம்பின இயம்பிட சங்கம். கூவின பூங்கோயில் கூவின கோழி உருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனல் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேவனல் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சுவாமி எளிவந்த பிரானாக இருந்து அருள் செய்கிறான். அந்த பொழுது புலந்தற்கான மேலும் சில அடையாளங்களிலே இயற்கையோடு ஒன்றி அழகாக சொல்லுகிறார் மணிவாசகர். அழகான குயில்கள் கூவுகின்றன. அதனாலே பாருங்கோ, அந்த குயிலை அழகான குயில் என்பதற்கு அழகு தமிழிலே பூங்குயில் என்று சொன்னார். அந்த அழகிய குயில்களை பூங்குயில் என்று சொன்னார். வடமொழியில் இதை கோகிலம் என்று சொல்வார். சுகி என்று சொன்னால் கிளி. அச்சரப்பாக்கத்தில் அம்பாளுக்கு பெயர் பால சுகி, இளங்கிளி அம்மன். ஆக அழகான குயில்கள் கூவுகின்றன. அழகிய குயில்களை பூங்குயில் என்று வர்ணித்து அடுத்ததால கோழியை பற்றி கூறார். கோழிகளும் கூவுகின்றன. கூவிட பூங்குயில் கூவின கோழி உருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், அதாவது நல்ல சின்ன சின்ன சிட்டுக்குருவி போன்ற பறவைகள், சிறு பறவைகள், அவையெல்லாம் ஒலி எழுப்புகின்றன, சப்தத்தை ஒலி எழுப்புகின்றன. திருக்கோயிலே சங்குகள் ஒலிக்கின்றன. இதுபோக மற்ற பெரிய பறவைகளிலும் சப்தத்தை எழுப்பின. ஏனென்று சொன்னால் சூரியன் வெளியே வந்து விட்டான், நல்ல விடிகாலை பொழுது. இவெல்லாம் பொழுது பிறந்தற்கான அடையாளங்களை அந்த இயற்கையினுடைய அந்த அழகை இந்த பறவைகளெல்லாம் ரசித்து தமது கடமையை இயற்கையோடு ஒன்றி செய்கின்றன. நாமும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. தாரகைகள் என்று சொன்னால் விண்மீன்கள், நட்சத்திரங்கள். அப்படி சூரியன் புறப்பட்டவுடனே அவைகளெல்லாம் மழுங்கி கண்ணில் படாமல் மறைகின்றன. அதாவது ஓவின என்று சொன்னால் நீங்கின என்று அர்த்தம். கண்ணில் படாமல் என்று சொன்னால் மறைந்தன. உருப்படுதல் என்று சொன்னால் திரண்டு வருதல் என்று பொருள். அதாவது உதயகாலத்து சூரிய ஒளி திரண்டு எங்கும் பரவியது. சூரிய ஒளி திரண்டு வருவது போல மகாதேவனாகிய திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி ஆகிய சிவபெருமான் தனது நல்ல வீரகண்ட திருவடிகளையும் காட்டி தனக்கு அருள வேண்டும் என்று சொல்கிறார். ஆக அருண உதயம், காலை பறவைகளின் ஒளி,
தவறாது இயற்கையாகவே நடைபெறுகின்றன. அந்த பறவைகளெல்லாம் தமது கடமைகளில் என்றும் மாறாது தவறாது செயல்பட்டு வருகின்றன. இயற்கை தங்களுக்கு தவறாமல் எல்லா நலன்களும் அளிக்க வேண்டும் என்று மனித இனம் விரும்புகின்றது. இயற்கை குடைகள் தவறினாலோ அல்லது இயற்கை சீற்றம் கொண்டாலோ மனித இனம் பெரிதும் பாடுகிறது என்பது நடைமுறை உண்மை. ஆக இயற்கையில் அனைத்தும் உரியபடி இயங்க வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதன் ஏன் தனக்குரிய கடமைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதுதான் இந்த பாடல் நமக்கு ஒரு அறிவுறுத்தி கொன்ற நீதியாகும். நாம் அவ்வாறு நமது கடமைகளை நிறைவேற்றினால் இறைவனும் தனது திருவடிகளை காட்டி அருள் செய்ய காத்திருக்கிறான். ஆக திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமானை பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மணிவாசகர். ஆக அப்பெருமானை யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் என்று அழைக்கிறார். காரணம், எவராலும் அறிவினாலும் அறிய முடியாதவனாக விளங்குகிறான் இறைவன். ஆனால் மாணிக்க வாசகரை போன்ற மெய்யடியார்களுக்கு மிகவும் எளிவனாக வந்து விளங்குகிறான், அருள் செய்தான், ஆட்கொண்டான். இப்போ இறைவனுடைய அருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அவர் கைலாயத்துக்கு போகிறார். அங்கே சுவாமி வந்து வேதியரா வந்து, உங்களால் போக முடியாது, இந்த குளத்தில் இறங்கி ஏறுங்கள், உங்களுக்கு கைலாய காட்சி கிடைக்கும், காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்பர் பெருமான் அந்த கைலாயத்தில் இருக்கின்ற அந்த குளத்தில் இறங்கினார். எழுந்து பார்க்கிறார். அவருக்கு கைலாய காட்சி எங்கே கிடைத்தது? திருவையாறிலே கிடைத்தது. அதனால்தான் பாடினார் அவர், மாத வீரை கண்ணியாரை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிரே வருவன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். யாராலும் அறிய முடியாத பரம்பு மாணிக்கவாசர் போன்ற மையடியார்களுக்கு தானே இறங்கி வந்து அருள் செய்தவன். அதே கருத்தை தான் அபிராமி பட்டரும் சொல்கிறார். அறிந்தேன் எவரும் அறியாமறையே என்று அம்பாளை சொல்கின்ற பொழுது சொல்கிறார். சுந்தரர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், பொன்னும் பொருளும் தருவானை பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் உணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை அழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணியாரூரானை மறக்கலுமாமீ. ஆக இதில் ஈசரின் திருவருளையும் அடியவரின் பிழைகளையும் பொறுத்துறையும் அவர்களை பிழையற்ற நல்ல நெறியில் உயர்த்தலையும் குறிப்பிடுகிறார் சுந்தரர். ஆக இறைத்தன் இலக்கணத்தையே தெளிவாக்கி உள்ளார். ஆக ஈசனின் இயல்புகள் என்ன என்று எவரும் எளிதில் அறிய முடியாது. வேதங்களே அவனை தேடி ஓடிக்கொண்டு செல்கின்ற என்று சிவபுராணத்திலே சொல்வார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆக இன்ன தன்மை நின்று அறிவுண்ணாத எம்மானை அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எளிவந்த பிரானாக மையடியார்களுக்கு அருள் செய்கிறான். ஆக எவரும் எளிதில் அறிய முடியாது. ஆனால் அவனே தனது கருணையால் எளிவந்த பிரானாகவும் விளங்குகிறான். தானே மையடியாரை தேடி வந்து திருவருளை பொழுகிறான்.
அப்படி சுந்தரரை தடித்து ஆட்கொண்டதைப் போல மாணிக்க வாசகரையும் அந்த திருப்பரந்துரையிலே ஞானாசிரியனாக மூல தட்சிணாமூர்த்தி பெருமானாக குருவடிவிலே வந்து ஆட்கொண்டான். அதைத்தான் இங்கே சொல்றார் அவர். அப்பேற்பட்ட அந்த பெருமானுடைய யாவரும் அறிவறியான் எமக்கு எளிவனாக வந்து அருள் செய்த பிறான். பின்னால் அவரே சொல்வார், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. ஆக அழுதால் உன்னை பெறலாம் என்று அங்கே ஞானசம்பந்த பெருமான் அழுதார். நமக்கு முதல் 3 திருமுறைகள் கிடைத்தது. மணிவாசகர் நெக்கு உருகி நெகிழ்ந்து அழுதார். நமக்கு 8ஆம் திருமுறை கிடைத்தது. ஆகனே யாவரும் அறிவறியான் எமக்கு அடியான். அப்பேற்பட்ட பெருமான், இந்த பெருமானுக்கு நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி நம்முடைய அந்த அகையிருளை நீக்கி ஞானத்தை பெறுவோமாக என்று சொல்லி இந்த 3வது பாடல் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது.